myself, Rifat, coming from, I'm from Chennai. And, I have completed my diploma in computer engineering at Panimala Polytechnic College. I have over 10 plus years experience in printing and packaging industry. Recently, I have completed a 6-month course in Groovy, where I learned user interface and user experience like wireframing, prototype, user testing and all. And then I'm currently working in a packaging company, Unbranding Solutions. Actually, UI UX எனக்கு full start கிடையாது சார். எப்படி சொல்றது, எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் வந்து ஆட் ஏஜென்சிஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா எனக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஸ்க்ரீனை வந்து அப்படியே மேக் பண்ணி தர மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். எனக்கு ஸ்க்ரீன் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு ஃபிக்மா டூல்ல பத்தில எதுவும் தெரியாது. ஸோ நான் அது வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்ல வெக்டார் பேஸ்டா ரெடி பண்ணுவேன். அதை ரெடி பண்ணி அவங்களுக்கு ஜேபக், பிடிஎஃப் அந்த மாதிரி வெக்டார்ஸா அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் மேல, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் வை நான் என்கொயரி பண்ணி யூஐ யூஎக்ஸ் கூவில ஜாயின் பண்ணேன். இன்டர்நெட்ல பிளஸ் வந்து ஆட்ஸ்ல வந்து குவி வந்து ட்ரஸ்டட் சோர்ஸா இருந்தது. அதே மாதிரி சர்டிபிகேஷனுக்கு வந்து நல்ல ஜாப்ஸ்க்கு வந்து நல்ல வேலிட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணதுனால குவி சூஸ் பண்ணேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எனக்கு டிசைன் ஃபீல்ட்ல இருந்தா வந்திருக்கேன். ஸோ டிசைன் ஃபீல்டுல எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ் பத்தி கிளாஸ் போயிருந்தப்போலாம் வந்து எனக்கு அது கொஞ்சம் ஆப்வியஸா ஈஸியாவே இருந்தது. சிலபஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ்ல இருந்து தான், ஸ்கிராச்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. யூஎக்ஸ் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து புதுசு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ அதை நான் நல்லா லேர்ன் பண்ணேன். பட் ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றதை விட இது பிகினிங்லேயே நான் கேட்டது தான். இப்போ வந்து ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்றதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்து ஜாயின் பண்றதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து டிசைன் ஃபீல்ட்ல இருந்து வர்றதுனாலதான் நான் வந்து ஆப்வியஸா யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அடிஷ்னலா இது ஒரு டிசைனிங், இப்போ நான் பேக்கேஜிங், கிராஃபிக் டிசைனிங் எனக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி யூஐ யூஎக்ஸ் வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு இது கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கத்துட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, கம்பெனிஸ் வந்து இது ஒரு ஆட் ஆனா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிளஸ் இது வந்து ஒரு ஆட் ஆனா இது பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கிளாஸ் வந்து நல்லா போச்சு சார். ஆக்சுவலா எனக்கு யூஐ பார்ட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் யூஎக்ஸ் பார்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனா கிளாஸ் வந்து நீட்டா சொல்லி கொடுத்தாங்க ஸ்கிராச்ல இருந்து. ஸோ யூஎக்ஸ் பார்ட் வந்து இப்போ என்னோட டிசைனிங்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் இப்போ ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்றது, காம்படிட்டர் அனாலிசிஸ், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி கிளாஸ்ல வந்து அப்படியே ஜஸ்ட் தியரியா எடுக்கிறது அப்படி இல்லாம கொஞ்சம் இன்டராக்டிவா போச்சு கிளாஸ். ஐ லைக் தி கிளாஸஸ் வெரி மச். ஃப்ராங்கா சொல்லணும்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்றது வந்து நல்ல ஒரு ஃபில்டரைசேஷன் பண்ணி பக்காவா எடுக்கிறாங்க சார். எப்படி சொல்றது, இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் வந்து என்னோட எவ்வளவு கொடுக்க முடியுமோ என்னோட 100 நான் கொடுத்தேன். அப்படின்றப்போ எனக்கே ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஃபுல்லா ஃபில்டரைஸ் பண்ணாங்க. அப்படின்றப்போ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்றப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு அசைன்மெண்ட்னு சொல்லி பண்ணாம கொஞ்சம் கேர் எடுத்து பண்றதுக்கு அது ஒரு பெஸ்ட் பார்ட் சார். ப்ரீவியஸ் வெர்ஷன் இப்போ ஒரு பேஜ் டிசைன் பண்ணணும்னா எப்படியும் எனக்கு ஒரு டைம் எடுக்கும். இல்லுஸ்ட்ரேட்டர்ல டிசைன் பண்ணுவேன், சரியான டூல்ஸ் இருக்காது. பட் ஆனா இப்போ ஃபிக்மால ஈஸியா நம்ம டிசைன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் ஃபிக்மால டிசைன் பண்ற அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட். டீச்சிங் அப்ரோச் இஸ் 100% குட் சார். கரெக்டா சொல்லி கொடுத்து அதுக்கு உண்டான டாஸ்க்கு கொடுத்து அந்த டாஸ்க்கு மார்க் கொடுத்து அட்டண்டன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே அவங்க வந்து ப்ராப்பரா பண்றதுல வந்து குவிஸ் நம்பர் 1. ஆன்லைன்லயே இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏனோ தானோ கொடுத்துருவாங்க. நம்ம முடிச்சோம்னா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படி இல்லை. இப்போ இதுல நம்ம டாஸ்க் முடிச்சோம்னா அவங்க எவ்வளவு மார்க் போடுவாங்க, எதுல மார்க் போச்சு, எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு உட்காந்து. என்னோட டிசைனிங் கரியர்ல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக்கேஜிங், அந்த மாதிரி பிரிண்டிங், இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஹெட்ல இருக்கேன் சார். ஏன்னா இப்போ நான் டிஜிட்டல் டிசைனிங் என்னால பண்ண முடியும். ஸ்கில்ன்றது வந்து கண்டிப்பா இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து அப்ஸ்கில் வந்து கண்டிப்பா தேவை. அப்படின்றப்போ நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் தெரியாம இருப்போம். அப்படின்றப்போ ஒரு ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு கிடையாது. அதுவும் வந்து குவியில ட்ரை பண்ணி பாக்குறது வந்து ஒரு குட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன்.